ராம் நாராயண ராம் என்பது ஒரு வார்த்தை மட்டும் அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு. அது மனிதன் உள்ளுணர்வை எழுப்புகிறது. ராம் நாராயண ராமை ஏன் ஜபிக்க வேண்டும்? இந்த ஜபத்தின் பின்னணி என்ன? இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது தேவையாகும். ஆனால் அந்த தேவையை அவர் பெற முடியாவிட்டால் அவர் குழம்பி போய் வழித்து வருகிறான். யாருக்கும் தெரியாது கடவுள் யார் என்பதை குறித்து. இந்த உலகத்தில் யாருக்கும் உறுதியாக கூற முடியாது. எந்த புத்தகத்திலும் அது தெளிவாக எழுதப்பட்டதும் இல்லை. இவ்வளவு பெரிய பூமி எங்கிருந்து வந்தது? இத்தனை விண்மீன்கள், நட்சத்திரங்கள் எப்படி தோன்றின? இதை பற்றி யாரும் சிந்திக்கிறதில்லை. பூமியில் தண்ணீர், காற்று, மரங்கள், தாவரங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் உருவாக்கியவர் யாரோ இருக்க வேண்டும். அவரை பற்றி யாரும் சொல்லவில்லை. மக்கள் பகவான், அல்லாஹ் என்று அழைப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிரே வருவதில்லை. பூமியில் 400 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பல மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்களை உருவாக்கியவர் யார்? யாருக்கும் தெரியாது. ஆகாயம், சூரியன் இவையெல்லாம் நாம் பார்ப்பதற்குரியவை. பூமி, விண்மீன்கள், காற்று, மரங்கள், தண்ணீர் இவைகளுக்கு எல்லாம் பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்களை கொடுத்தவரின் பெயர்தான் ராம் நாராயண ராம். ராம் நாராயண ராம் என்றால் என்ன? ராம் என்பது தரா, அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழும் பயணம். இன்று நாம் கடவுளை பின்பற்றினால் நமக்கு பலன் கிடைக்கும் என்று நம்புவது வீண். உண்மையில் நாம் எல்லோரும் இயற்கையை கடவுளாக கருத வேண்டும், அதனை வழிபட வேண்டும். முன்னர் மக்கள் இயற்கையையே வழிபட்டனர். இன்று நாமும் அதையே பின்பற்ற வேண்டும். பெரிய நிலங்களில் கோயில்கள் கட்ட வேண்டாம். அயோத்தியாவில் கட்டப்பட்ட கோடிக்கணக்கான கோயில் யாருக்கு பயன்படுகிறது? அங்கு இருக்கும் மக்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டன. நீங்கள் அங்கு செல்வீர்களானால் காண்பீர்கள், மக்கள் அந்த கோயில் கட்டப்பட்டதில் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஏனெனில் அவர்களது நிலங்கள் பறிக்கப்பட்டன, கடைகள் இடிக்கப்பட்டன. அங்கு ஒரு நபரும் மகிழ்ச்சியுடன் இல்லை. கடவுள் என்றால் அவர் தனது பக்தர்களுக்கு துன்பம் கொடுப்பாரா? இயற்கை அப்படி நடக்காது. இயற்கை மனிதர்களை பாதுகாக்கும். நீங்கள் கண்டிருக்கிறீர்களா மேகம் மழை இல்லாமல் பெய்ததை? தண்ணீர் வெறுமனே அழுத்தமாக ஓடி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதை? இயற்கை தனது நல்ல சிந்தனையை மாற்றுவதில்லை. ஆகவே மனிதர்கள் இயற்கையை மட்டுமே கடவுளாக கருத வேண்டும். அரசு தேர்தல் நடத்தவே கூடாது. ஏனெனில் தேர்தலில் கோடிக்கணக்கான பணம் செலவாகிறது. அந்த பணத்தை ஏழைகளுக்கு தர வேண்டும். மக்கள் வரி செலுத்துகிறார்கள். அரசாங்கம் அந்த பணத்தில் மக்கள் நலனுக்காக பள்ளிகள் கட்ட வேண்டும், சாலைகள் அமைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் எத்தனை அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றன? அவை உள்ளே செல்லக்கூட முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கின்றன. தனியார் மருத்துவமனைகள் மிகவும் விலை உயர்ந்தவை. சாதாரண நபர் அங்கு செல்ல முடியாது. பின்பு சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? வரியை அவர்கள் செலுத்துகிறார்கள், ஆனால் அதன் பயனை வேறு யாரோ அனுபவிக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசியலமைப்பு. இதை மாற்ற வேண்டும். இந்த அரசியலமைப்பின் அவசியம் என்ன? பூமியில் இயற்கையின் அரசியலமைப்பு அமலாக்கப்பட வேண்டும். அரசு என்றால் மக்கள் மீது பொறுப்பேற்கும் அமைப்பு. அவர்கள் இதை உணர வேண்டும். அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். டெல்லியின் முன்னாள் முதல்வர் கேஜ்ரிவால் கூட ஊழலுக்குள் சிக்கினார். இந்த ஊழல் முழு அமைப்புக்குள் பரவிவிட்டது. அதனால் அரசியலமைப்பை மாற்றுவது அவசியமாகிறது. இயற்கையின் சட்டங்கள் பூமியில் நடைமுறைக்கு வர வேண்டும். அப்போதுதான் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். அனைவரும் சந்தோஷமாக வாழ்வார்கள்.